மேம் அறுசுவைன்னு சொல்லுவாங்க. அது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியும். ஆனா மவுத்ல எப்படி மேம் ரியாக்ட் ஆகும்? அது எப்படி ரியாக்ட் ஆகும்னு நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பேசிஸ்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்வீட். நம்ம ஸ்வீட் கன்சியூம் பண்ணும்போது நமக்கு சலைவரி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். பட் இதுவே நம்ம எக்ஸசிவா கன்சியூம் பண்ணோம்னா நமக்கு மவுத்ல கேவிட்டிஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. புளிப்பு. ஸோ இதோட குட் சைட்னு பார்த்தா நமக்கு சலைவரி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். பட் நெகட்டிவ் எஃபெக்ட் என்னன்னா நமக்கு எனாமல் எரோஷன். சால்ட்டி. ஸோ சால்ட் வாட்டர் காகல் பண்ணும்போது நமக்கு மவுத்ல பாக்டீரியல் க்ரோத் கம்மியாகிடும். ஸோ பட் இதுவே நம்ம எக்ஸசிவா பண்ணும்பொழுது நமக்கு சலைவேஷன் கம்மியாகி மவுத் ட்ரை ஆகிடும். ஸோ கேவிட்டி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. காரம். ஸோ ஸ்பைசி ஃபுட்ஸ் வந்து நம்ம ஓரல் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. பட் இருந்தாலும் பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் சம் பாக்டீரியாஸ் வீக் ஆகிடும். பட் இதோட நெகட்டிவ் எஃபெக்ட்னு பார்த்தோம்னா கம் இரிட்டேஷன் அண்ட் அல்சர் ப்ராப்ளம்ஸ் வரும். பிட்டர். ஸோ இது வந்து ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் அண்ட் மவுத் டீடாக்சிங் எஃபெக்ட் இருக்கு. பட் எதா இருந்தாலுமே எக்ஸசிவா கன்சியூம் பண்ணும்போது அது நெகட்டிவ் தான். உவர்ப்பு. இதோட குட் அண்ட் பேட் சைட்ஸ் வந்துட்டு கமெண்ட்லயும் அண்ட் கேப்ஷன்லயும் பின் பண்ணியிருக்கேன். டூ செக் இட் அவுட். இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.